என் வாழ்க்கையில் நான் எப்போயுமே செழிப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்கும்? ஏன்னா இது இப்படி இருக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய உபதேசங்கள் வாங்குறேன். நிறைய யூடியூப்பில், கூகுளில், புஸ்தகங்களில் நிறைய நல்ல நல்ல மந்திரங்கள், முத்திரைகள், பயிற்சிகள், அது இதுன்னு நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு குறை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற அந்த குறைகள் விலகணும், என் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக, நிறைவாக, ஆரோக்கியமாக நான் வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சபை நடத்தக்கூடிய தனஞ்சய தந்திரா உபதேசம் பழனியில நடக்க இருக்குது ஆகஸ்ட் 10 நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க ரெடி அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் அதிசயங்கள் நடத்தி காட்ட நாம ரெடி. உங்க உடம்புல, மனசுல, வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க ரெடி அப்படின்னா உங்க வாழ்க்கையில அதிசயம் பண்ணி காட்ட நாமளும் ரெடி. அப்படிப்பட்டவங்களை அந்த வகுப்புக்கு வரவேற்கிறோம். ஆகஸ்ட் 10 பழனியில. நல்ல சந்தர்ப்பம், விட்டுறாதீங்க. இப்போ என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நிறைவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே நம்ம கண்ணு முன்னால நாம பார்க்குற வாய்ப்புகள் என்ன தெரியுமா? ஒன்று கோவில்கள், வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், இப்படி ஒரு ரூட்ல போவோம். இன்னொரு ரூட்டு மந்திரங்கள், முத்திரைகள், ஜபங்கள், தபங்கள், இப்படி ஒரு ரூட்ல போவோம். இந்த 2 ரூட்டுமே போறது எதுக்குன்னா எப்படியாவது என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்துடணும். இதுதான் நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆசை. ஆனா இந்த 2 ரூட்ல போனாலுமே ஃபைனலா நாம திருப்தியான அந்த இலக்கை போய் அடைஞ்சிடறோமான்னு கேட்டா சத்தியமா இல்லை. ஏதாவது ஒரு குறை இருக்கும். என்ன காரணத்தினால அந்த குறை வந்துச்சு, எதனால இது நடக்காம போச்சுங்கிற சிந்தனை நமக்கு இருக்காது. இதைத்தான் திருமூலர் ஐயா சொல்றாங்க, உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம். அடே, நீ ஊரெல்லாம் சுத்துறதுக்கு முன்னால நாங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கடான்னு சொல்றாங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும், உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். இதை பற்றியெல்லாம் தேடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? நீ ஒரு பயிற்சி எடுக்கிற, அல்ல ஒரு முயற்சியை செய்கிற, அல்ல ஒரு மந்திரம் செய்கிற, அல்ல ஒரு வழிபாடு செய்கிற, அல்ல ஒரு இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிற, என்ன செய்வதாக இருந்தாலும் உன் உடம்பு உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறார். என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. முத்திரை செய்யுங்க, மந்திரங்கள் சொல்லுங்க, தியானம் செய்யுங்க, குண்டலினி பண்ணுங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க, வழிபாடுகள் பண்ணுங்க, இறைவன் மேல ஆழமான பக்தி வைங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா அதை செய்யறதுக்கு முன்னால நீ செய்யறதுக்கு சப்போர்ட்டிவா இந்த உடம்பு இருக்குதான்னு முதல்ல பாருங்கிறாங்க. எப்போ நீ எடுக்கிற முயற்சி உனக்கு தோல்வியை தருதுங்கிற உணர்வு வருதோ, எப்போ நீ செய்யக்கூடிய பயிற்சி உனக்கு சரியான பலனை கொடுக்கலங்கிற உணர்வு உனக்கு வருதோ, அப்பவே தெரிஞ்சுக்கோ உனக்குள்ளார இருக்கிற அந்த இறைத்தன்மையை கொண்ட அந்த சிஸ்டம் உனக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிறத தெரிஞ்சுக்கோ. அப்படி என்னங்க சிஸ்டம்? பிரபஞ்சமும் சரி, நாமளும் சரி பஞ்சபூதங்களின் கலவை. அப்ப பஞ்சபூதங்கள் நல்லா இருக்கணும், அது ஒரு பார்வை. இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய சக்கரங்கள், சக்கரங்களிலிருந்து சக்தியை சுமந்து செல்லக்கூடிய நாடிகள், இவைகள் எல்லாம் சிறப்பாக உள்ள இருக்குதா? தன் இயல்பு மாறாமல், ஆரோக்கியம் குறையாமல் இருக்குதா? அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழு பலனை கொடுக்கும். உங்களுடைய தேவைகள் நல்ல விதமாக நிறைவேறும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பிரபஞ்சமும் சேர்த்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய குழந்தை நீங்க. அது பெரிய பிரபஞ்சம்னா நீங்க குட்டி பிரபஞ்சம், அதுதான் உண்மை. அங்க இருக்கிறது அப்படியே இங்க இருக்குன்னு அர்த்தம். இப்ப பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கிறது ஆரோக்கியமா இருக்குது, அதை அப்படியே வாங்குற கெப்பாசிட்டி இங்க இருக்கிறதுக்கு இருக்கா? இதுதான் இங்க கேள்வி. ஒன்றும் புரியலையே, என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ பிரார்த்தனை இறைவன்கிட்ட வைக்கிறோம், உங்களுக்கு பிடிச்ச கடவுள்.
அந்த கடவுளை நோக்கி ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், திருமணம் நடக்கணும், வேலை அமையணும், தொழில் நல்லா நடக்கணும், நோய் சரியாகணும், ஏதோ ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். வச்ச உடனே விரைவாக அது நடந்து முடியணுமா இல்லையா? நடந்து முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள இருக்கக்கூடிய நீர்பூதம் தன்னுடைய இயல்பை இழந்திருக்குன்னு அர்த்தம். உனக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு பூதம் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா மட்டும்தான் தடைகள் வருது, பிரார்த்தனை தள்ளி போகுதுன்னு அர்த்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால இந்த உடல் காட்டி கொடுக்கக்கூடிய அனுபவங்கள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் மேல நமக்கு கவனம் இல்லாம போயிருச்சு அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் எப்படி நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான ஆரோக்கியம் இதை எப்படி பார்க்க முடியும்? அப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய அத்தனையுமே தற்காலிகமாக கண நேர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா மட்டும்தான் இருக்கும். எப்போ நான் தோத்துட்டேங்கிற உணர்வு வருதோ அடுத்த செகண்ட் முயற்சியை வெளியில எடுக்கிறத விட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் ஆரோக்கியப்படுத்துறதுக்கான சூத்திரத்தை தொடணும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையோட அடுத்த கட்ட நகர்வுக்கான முயற்சிகளை தொடணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிற காற்றுகள், பிராணன்ல இருந்து தனஞ்சயன் வரைக்கும், நார்ச்சந்தி வரைக்கும் எல்லா காற்றுகளையும் பலப்படுத்தணும். காற்றுகள் பலப்பட்டா பஞ்சபூதங்களும் பலப்படும். ஏன்னா பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு காற்றாக இருந்தாலும் காற்றோட அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி தான் அடுத்தடுத்த பூதங்கள் அப்படின்னு ஒரு கணக்கும் கூட இருக்கு. காற்று பலப்பட்டா எல்லா சக்கரங்களும் பலப்படும். எல்லா சக்கரங்களும் பலப்பட்டா சக்கரங்களிலிருந்து சக்தியை சுமந்து செல்லக்கூடிய நாடிகள் பலப்படும். நாடிகள் பலப்பட்டுருச்சு அப்படின்னா, சக்கரங்கள் பலப்பட்டுருச்சு அப்படின்னா, பஞ்சபூதங்கள் பலப்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே பாட்டு ஸ்பீடா வேலை செய்யும். புராணங்கள்ல தவம் பண்ணார் அரக்கன், தவம் பண்ணார் இன்னாரு, இத்தனை வருட காலம் தவம் பண்ணி ரொம்ப அவருடைய கடுமையான தவத்திற்கு மெச்சிய இறைவன் அவர் முன்னே தோன்றினார்னு பார்ப்போம். இறைவனை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கடும் தவம் செய்யணுமா என்ன? சின்னதா இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கேரக்டரை, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திட்டா, நினைத்தால் நினைத்தவுடன் அவர் நமக்கு ஆசீர்வதிக்கணும். அதுதான் இறைவன். என்ன, இறைவன் எங்கேயோ இல்லை, எங்கும் இருக்கிறார். அதுதான் உண்மை. உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா அந்த புராணங்களை தள்ளிடுவீங்க. இறைவன் எங்கேயோ இருந்தா தான் உங்களுடைய கடும் பிரார்த்தனைக்கு அவர் கண்ணு முன்னால வரணும். இறைவன் எங்கும் இருக்கிறார் அப்படின்னா இப்படி கண்ணை திறந்து பார்த்தாலே உங்க முன்னால நிக்கணும். நிக்கலைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அதை நிப்பாட்டுறதுக்கான சக்தியை இது உள்ள இருந்து கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப இனிமே வாழ்க்கையில நிரந்தரமா சந்தோஷம் வேணும், நிரந்தரமா உற்சாகம் வேணும், வெற்றிகள் வேணும், நிறைவான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. ஒரு தடவை என் வாழ்க்கையில நிறைவான ஒரு சம்பவம் வந்துருச்சுன்னா அது பெர்மனண்டா நிக்கணும். என் வாழ்க்கையில ஆரோக்கியம் வந்துருச்சுன்னா அது பெர்மனண்டா நிக்கணும். அப்படி நிக்காம இருக்குதுனாலே அங்க உள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இனிமே பயிற்சிகளோ முயற்சிகளோ எடுத்து பின்தொடர்ந்து போறதுக்கு முன்னால உங்களை நீங்க தூய்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அதுக்கப்புறம் முயற்சி எடுங்க. நீங்க தொட்டது அனைத்தும் வெற்றியாய் போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன பண்றது? இப்போ உலகத்துல நல்ல நல்ல ஆசான்கள் அப்படின்னு இந்த உலகம் முழுமைக்கு நிறைந்து கிடக்குறாங்க. யார் நல்ல காற்றை அற்புதமாக பலப்படுத்தி கொடுக்குறாங்களோ, யார் நல்ல சக்கரங்களை அற்புதமாக பலப்படுத்தி கொடுக்குறாங்களோ, யார் நல்ல நாடிகளை பற்றிய நல்ல ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள போய் முன்னால போய் உட்காரணும். ஃபோனில் கேட்குறது, ஆன்லைனில் கேட்குறதுன்னு இல்லாமல் முன்னால் போய் உட்காந்து அவங்களுடைய உணர்வுகளை கண் வழியாக கடத்தும் போது அப்படியே நீங்கள் கண் வழியாக வாங்கி உள்ள உணர்வாக வச்சிங்க அப்படின்னா உடல் பலப்படும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் பலப்படும், அதற்கப்புறம் சக்கரங்கள் பலப்படும், நாடிகள் பலப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை தொட்டாலும் ஜெயிக்கும். அதுதான் அதிசயம், அதுதான் இந்த உடம்போட ஆச்சரியம். சித்தர்களுக்கு எல்லாம் சாத்தியப்பட்டது அப்படின்னா சித்தர்கள் வானத்திலிருந்து சித்தர்களாகவே கீழே விழுகலை, மனிதர்களாக பிறந்து இவை எல்லாத்தையும் சரியாக உணர்ந்ததுனால சித்தர்களானாங்க. வாழ்க்கையை மரணத்தை ஜெயிச்சு பிறப்பை ஜெயிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் மிக வீரியமானவை. அந்த அமைப்புகளினுடைய அந்த அருள் ஆற்றல் நமக்கு தெரியாததுனால எப்போ பார்த்தாலும் நோய், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சாவு அப்படின்னு போயிடுறோம்.
இந்த உலகத்தையே கட்டியாளக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புக்கு இருக்குது. அந்த அமைப்புகளை பத்தி முதல்ல தேடி அதை பலப்படுத்துங்க. வாழ்க்கை இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். குருவே சரணம்.